கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர். இந்திய திருநாட்டினுடைய அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினராக இருந்த காலத்திலேயே தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற குரல் எழுப்பிய பெருமகன் அவர். மேலும் அன்றே தமிழகத்திலே மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் என்பதை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கான பின்னணி போதைப்பொருள் நடமாட்டம், டாஸ்மாக். அதை முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரும் வகையில் புதிய அரசு கண்ணியமிகு காயிதே மில்லத் பிறந்த நாள் அன்று நல்ல முடிவுகள் எடுத்து டாஸ்மாகுக்கு மூடுவிழா நடத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான கோரிக்கையாக இந்த நேரத்தில் இருக்கிறது. சார், இப்போ இந்த சூழ்நிலையில் பாஜகவில் நீங்கள் அலையன்ஸ் பார்ட்டிஸில் இருக்கீங்க. ஸோ அந்த கட்சியில் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட்டு விலகிற மாதிரி இல்லை புது கட்சி தொடங்குற மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது சார். உங்களுடைய பார்வை? ஸ்பெகுலேஷன்ஸுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. அதிகாரப்பூர்வமான செய்திகளுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர். இந்திய திருநாட்டினுடைய அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினராக இருந்த காலத்திலேயே தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற குரல் எழுப்பிய பெருமகன் அவர். மேலும் அன்றே தமிழகத்திலே மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் என்பதை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கான பின்னணி போதைப்பொருள் நடமாட்டம், டாஸ்மாக். அதை முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரும் வகையில் புதிய அரசு கண்ணியமிகு காயிதே மில்லத் பிறந்த நாள் அன்று நல்ல முடிவுகள் எடுத்து டாஸ்மாகுக்கு மூடுவிழா நடத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான கோரிக்கையாக இந்த நேரத்தில் இருக்கிறது. சார், இப்போ இந்த சூழ்நிலையில் பாஜகவில் நீங்கள் அலையன்ஸ் பார்ட்டிஸில் இருக்கீங்க. ஸோ அந்த கட்சியில் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட்டு விலகிற மாதிரி இல்லை புது கட்சி தொடங்குற மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது சார். உங்களுடைய பார்வை? ஸ்பெகுலேஷன்ஸுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. அதிகாரப்பூர்வமான செய்திகளுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன்.